ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இண்டாலியன் தோசை தவா எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசை சுட்டதுக்கப்புறம் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த கல் சூட்டிலே தண்ணி சுட்டுரும். அதில் ப்ரில் கொஞ்சம் ஊற்றி சூடு ஆறுனதுக்கப்புறம் கல்லை நல்லா விளக்கி கழுவிடுங்க. ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு வெங்காயத்தை பாதியாக வெட்டி ஃபோர்க்கில் குத்தி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கல் உள்பக்கம் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இண்டாலியன் தோசை தவா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கல் ஆரம்பத்தில் வாங்கினதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் பண்ணணும். நல்லா கல்லில் எண்ணெயை தேய்ச்சி விட்டு 2 நாளைக்கு ஊற விட்டுட்டிங்கன்னா உடனே நீங்கள் தோசை சுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேய்ச்சி விடணும். முதல்ல கல் வாங்கினீங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி 5 நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு கல் ரெடி ஆயிடும். பாருங்கள், முதல் தோசை ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த தோசையை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஊற்றுற தோசையெல்லாம் நல்லா பெரிய பெரிய தோசையாக ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம். எப்போ தோசை ஊற்றுறீங்கன்னாலும் வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா தோசை ரோஸ்ட் மாதிரி எடுக்க வரும். இந்த கல்லை மட்டும் ரொம்ப காய விட்டுறாதீங்க. காய விட்டுட்டிங்கன்னா தோசை கல் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் அந்த கல்லை உபயோகமே படுத்த முடியாது. தோசை சுத்தமாக எடுக்க வராது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோசை கல் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா கல் ரொம்ப நாளைக்கு வரும். தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, மிகவும் மெலிசா ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்ற முடியுது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.